ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் பஜ்ஜி எப்படி செய்யணும் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வாழைக்காய் உருளைக்கிழங்கு தான் பார்த்துருப்போம். ஆனால் பீர்க்கங்காயில் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க காய் சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு. உள்ளே பார்த்திங்கன்னா காய் கண்டிப்பாக வெந்திருக்கும். நல்லாவே இருக்குதுங்க. வாங்க எப்படி செஞ்சுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg எடுத்துருக்குங்க. இதை நல்லா மேலே எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம மேலே இருக்கிற தோலை ஃபுல்லாக சீவிடலாம். நான் சீவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே இது போல் நல்லாவே சீவிடுங்க. எல்லா காயுமே நம்ம இது போல் எல்லாமே சீவிடலாம். மேலே இருக்கிறது எல்லாமே சீவிட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது போல் எல்லாமே சீவிக்கோங்க. இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது போல் கட் பண்ணிட்டு காய் பார்த்திங்கன்னா மெயின் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் எலசாக இருக்கணும். ரொம்ப முத்தில் எடுக்கக்கூடாது. பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும். விதை எதுவுமே தெரியாமல் ரொம்ப எலசாக இருக்கணும். காய் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்போது எடுத்துக்கோங்க. கடையில் வாங்குறதா இருந்தால் கூட இந்த மாதிரி போடுறது இருந்தால் சின்ன காயை பார்த்து எடுங்க. அதுதான் விதை இல்லாமல் இருக்கும். ரொம்ப எலசாக பார்த்து எடுத்துக்கோங்க. முத்துலாம் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இது போல் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் எவ்வளோ எலசாக இருக்குது காய் அப்படின்ட்டு. இது போல் இருக்கணுங்க. காய் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். இது போல் இருக்கணும். ரொம்ப எலசாக இருக்கணும். பாருங்கள் இது போல் இருக்கணும். இப்போ இந்த காய் அப்படியே இருக்கட்டும். நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு சோள மாவு, காரத்துக்கு தகுந்தாற் போல் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள்லாம் காரத்துக்கு தகுந்தாற் போல் எடுத்துக்கோங்க. குட்டீஸ்க்கு இருந்தால் இதுவே போதுமானது. கரெக்டாக இருக்க அளவு பார்த்திங்கன்னா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பஜ்ஜி மாவு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுவோங்களோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இப்போ நம்ம பீர்க்கங்காய் எடுத்து போட்டு இந்த மாதிரி பஜ்ஜி எப்படி போடுமோ அதே மெத்தேடு தாங்க. இது போல் மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடு ஏறி இருக்குது. இப்போ ஒரு பீஸாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் டைமில் வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் வீட்டில் இருக்க காயை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தாங்க இதுக்கு வேலை. சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உள்ளே நல்லா இனிப்பாகவும் மேலே மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. ஆனால் பாருங்கள் இது போல் ஒரு பீஸாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. கலர் மாறி வந்தோடனே. அடுப்பு அனல் பார்த்திங்கன்னா மீடியமாகவே வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சாலும் இப்போ ஆரம்பத்திலே தீஞ்சிருங்க. அதனால் மீடியமாக வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தாங்க இது பிடிக்கும். எப்பயும் போல் நார்மல் பஜ்ஜி எப்படி செய்யுமோ அதே மெத்தடு தாங்க. அதே டைமிங் தான். நார்மலாக இது போல் கலர் நல்லா மாறி வந்தோடனே எடுத்துக்கோங்க. உள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காய் நல்லாவே வெந்திருங்க. பார்க்குறதுக்கு பச்சையே தான் தெரியும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா காய் நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்கிறது எல்லாமே இதே போல் நம்ம பொரித்து எடுத்துக்கணும். பார்க்குறதுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக காய் உள்ளே வெந்திருக்குங்க. அதை பற்றி பயப்படாதீங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காய் சாப்பிடாத குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட இது செஞ்சு கொடுக்கலாம். நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.